கர்வம் கொள்ளாதே. கல்வி கேள்விகளில் சிறந்த அரசன் ஒருவன் இருந்தான். உலகில் தன்னைவிட அறிவில் சிறந்தவர் வேறு யாரும் இல்லை என்ற இருமாப்பு அவனுக்கு அதிகம். பெரிய பெரிய அறிஞர்களையும் பண்டிதர்களையும் கூட அவன் பரிசோதிப்பதும் பரிகாசம் செய்வதும் முட்டாள்களாக்குவதுமாக இருந்தான். அந்த அரசன் ஒருமுறை இந்த உலகத்தின் மொத்த வரலாற்றையும் தெரிந்து கொள்ள விரும்பினான். இந்த பரந்து விரிந்த உலகத்தின் விவரங்கள், நாடுகள், மக்கள், கலாச்சாரம், முன்னேற்றம் என்ற அத்தனை விவரங்களையும் அறியும் பொருட்டு தனது அமைச்சரவையில் இருந்த அத்தனை பேரையும் அழைத்து அவர்களுக்கு கட்டளையிட்டான். இந்த காரியத்தை செய்து முடிக்க 5 ஆண்டுகள் அவகாசம் அளித்தான். முதலில் மலைத்து போன அமைச்சர்கள் அரச கட்டளையை மீற முடியாது என்பதால் சிரம் தாழ்த்தி அதனை ஏற்றுக்கொண்டனர். பின்னர் யோசித்த பிறகுதான் அது எத்தனை சிரமமான காரியம் என்பது அமைச்சர்களுக்கு புரிந்தது. 5 ஆண்டுகளில் இந்த பரந்து விரிந்த உலகத்தை வரலாறாக எழுத முடியுமா என்ற கேள்வி அத்தனை அமைச்சர்களுக்குள்ளும் எழுந்தது. இறுதியில் அவர்கள் ஒன்று கூடி பேசி ஒரு முடிவுக்கு வந்தனர். அதன்படி நாட்டில் உள்ள அறிஞர்கள், பேரறிஞர்கள் அனைவரையும் அழைத்து அரசன் தங்களுக்கிட்டுள்ள கட்டளையை விவரமாக எடுத்துச் சொல்லி தங்களுக்கு உதவுமாறு கேட்டுக்கொண்டனர். அறிஞர்களும் அமைச்சர்களுக்கு உதவுவதாக வாக்களித்தனர். அவர்களின் உதவியோடு அமைச்சர்கள் உலக வரலாற்றை எழுதத் தொடங்கினார்கள். 5 ஆண்டுகள் சிரமப்பட்டு அந்த வரலாற்றை எழுதி முடித்துவிட்டு அரசனிடம் வந்தனர். மாமன்னா, தங்கள் விருப்பப்படியே உலக வரலாற்றை எழுதிவிட்டோம். சற்று சிரமமான காரியம் என்றாலும் அதனை சவாலாக ஏற்றுக்கொண்டு செய்தோம். வெற்றியும் பெற்றோம் என்றார் மூத்த அமைச்சர் ஒருவர். பாராட்டு உங்களுக்கு. எங்கே வரலாற்றை கொடுங்கள் பார்ப்போம் என்றான் அரசன். என்னோடு வாருங்கள் என்ற மூத்த அமைச்சர் அரசனை அழைத்து போய் வெளியே காட்டினார். வெளியே அரண்மனைக்கு முன்னால் ஒன்றன் பின் ஒன்றாக ஏராளமான கழுதைகள் அணிவகுத்து நின்று கொண்டிருந்தன. கண்ணுக்கு எட்டும் தூரம் வரை அதன் வரிசை நீண்டிருந்தது. ஒவ்வொரு கழுதையின் முதுகிலும் 2 பொதிகள் இருந்தன. ஒவ்வொரு பொதியிலும் தோலினால் செய்யப்பட்ட பெரிய பெரிய புத்தகங்கள் இருந்தன. அரசன் குழப்பமாக அமைச்சர்களை பார்த்தான். என்ன இதெல்லாம் என்று சற்றே கோபமாக கேட்டான். உலக வரலாறு மன்னா, நம் நாட்டு பேரறிஞர்களின் துணையோடு 5 ஆண்டுகள் சிரமப்பட்டு தங்கள் கட்டளையை நிறைவேற்றியுள்ளோம் என்றனர் அமைச்சர்கள். அரசனுக்கு கோபம் வந்தது. சீறினான். என்னை கேலி செய்கிறீர்களா? எனது எஞ்சிய வாழ்நாள் முழுவதையும் செலவிட்டால் கூட இதில் 10ல் ஒரு பகுதியை என்னால் படித்து முடிக்க முடியாது. ஆகவே மிகவும் சுருக்கமாக வரலாற்றை எழுதுங்கள். அதோடு நான் குறிப்பிட்ட முக்கிய விவரங்கள் யாவும் அதில் அடங்கியிருக்க வேண்டும். இதற்கு ஓராண்டு அவகாசம் தருகிறேன். இப்பொழுது நீங்கள் செல்லலாம். அமைச்சர்கள் செய்வதறியாது மறுபடி ஒன்று கூடினார்கள். பேரறிஞர்களின் உதவியை மறுபடியும் நாடினர். உலக வரலாற்றை சுருக்கினார்கள். ஓராண்டு கழிந்தது. சுருக்கிய வரலாற்றோடு அமைச்சர்கள் அரசனிடம் மீண்டும் வந்தனர். அரண்மனைக்கு வெளியே அரசன் எட்டி பார்த்தான். இப்போது 10 கழுதைகள் மட்டுமே நின்று கொண்டிருந்தன. ஒவ்வொன்றின் முதுகிலும் 5 புத்தகங்கள் அடங்கிய 2 பொதிகள் இருந்தன. அரசன் மறுபடியும் சீறினான். இதுவும் அதிகம், மேலும் சுருக்குங்கள். ஆனால் நான் சொன்ன தலையாய விவரங்கள் மட்டும் அதில் இருக்க வேண்டும். இதற்கு எவ்வளவு காலம் தேவைப்படும்? அமைச்சர்கள் ஒரு நிமிடம் மௌனமானார்கள். இதற்கு மேலும் சுருக்கினால் வரலாற்றில் என்று இழுத்த மூத்த அமைச்சரை பேசாதிருக்கும்படி அரசன் சைகை காட்டினான். சொன்னதை செய்யுங்கள். எவ்வளவு காலம் வேண்டும் என்று கேட்டான் மன்னன். அவனது கேள்வியில் கொஞ்சம் கடுமையான தொனி இருந்தது. அறிஞர்களிடம் கேட்டு சொல்கிறோம் மன்னா என்று அமைச்சர் கூறினார். அமைச்சர்கள் மறுபடியும் கூடினர். அறிஞர்களின் உதவியை மறுபடியும் நாடினர். பேரறிஞர்களுக்கெல்லாம் பேரறிஞராக திகழ்ந்த ஒரு முதியவர் பலத்த யோசனைக்கு பின் சொன்னார். அரசருக்கு ஆணவம் அதிகமாகிவிட்டது. நம்மோடு அறிவை பகிர்ந்து கொண்டால் பரவாயில்லை. ஆனால் அவர் அறிவோடு விளையாடுகிறார். நம்முடைய அறிவையும் உழைப்பையும் உதாசீனம் செய்கிறார். இந்த உலக வரலாற்றை இனிமேலும் சுருக்க முடியாது. சுருக்கினால் அது வரலாறாக இருக்காது. ஆனால் வரலாறாகவும் இருக்க வேண்டும். அது அரசனுக்கு பாடம் புகட்டுவதாகவும் இருக்க வேண்டும். அதோடு அறிவோடும் அறிஞர்களோடும் விளையாடும் அரசனின் அகந்தை அறவே அழிய வேண்டும். அப்படி ஒரு யோசனை எனக்கு தோன்றியிருக்கிறது. அதை செயலாக்குவதற்கு ஒரு நாள் அவகாசம் கேளுங்கள் என்று கூறி முடித்தார் மூத்த தலைமை பேரறிஞர். அதன்படி ஒரு நாள் அவகாசம் அளிக்கப்பட்டது. மறுநாள் அரச சபை கூடியது. அரசன் அந்த தலைமை பேரறிஞரை வருமாறு அழைத்தான். சந்தன மரத்தினால் செய்யப்பட்ட சிறு பேழை ஒன்றை ஏந்தியவாறு தலைமை பேரறிஞர் அரசன் எதிரே வந்து நின்றார். மாமன்னா, இதற்கு மேல் உலக வரலாற்றை சுருக்க வழியே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு வரலாறு சுருக்கப்பட்டிருக்கிறது. உலகின் அனைத்து நாட்டு வரலாற்றுகளிலும் எக்காலத்தும் நடந்துள்ளவற்றில் தலையாய நிகழ்ச்சிகள் யாவும் இரத்தின சுருக்கமாக இந்த பேழையினுள் உள்ளன என்று கூறினார் தலைமை அறிஞர்.
பேரறிஞர் அந்த பேழையை மிக பணிவுடன் அரசன் முன் நீட்ட, அரசன் மிகவும் அகந்தையோடும் அதே சமயம் ஆச்சரியத்தோடும் அதை வாங்கி திறந்தான். உள்ளே ஊதா நிற பஞ்சு தோல் ஏடு இருந்தது. அதை எடுத்து பார்த்தான். அதில் கீழ்காணும் வாசகங்கள் எழுதப்பட்டிருந்தன. உலகின் எல்லா நாடுகளிலும் மனிதர்கள் பிறந்தனர், வாழ்ந்தனர், இறந்து போயினர். உலக வரலாற்றை ஒரே வரியில் எழுத முடியும் என்று மன்னன் சற்றும் எதிர்பார்த்திருக்கவில்லை. அவனுடைய எதிர்பார்ப்பு அத்தனையும் அந்த வரியில் இருந்ததால் அதற்கு மேல் அரசனால் அமைச்சர்களையோ அறிஞர்களையோ எதிர்த்து பேசும் துணிவு இல்லாமல் விக்கித்து நின்றான். கர்வம் கொள்ளாதே என்று தனக்கு கற்றுக் கொடுத்த அந்த பேரறிஞர் முன்னால் மன்னன் தலை கவிழ்ந்தான். அன்றோடு அவனது அகந்தை அழிந்தது.